ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வெர்சடைல் தமிழன் 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு உடனே பார்த்தீங்கன்னா டெலிட் ஃபார் அப்படின்னு கொடுத்து டெலிட் பண்ணுறாங்க. அப்படி டெலிட் பண்ண அந்த மெசேஜ் நம்மளுடைய மொபைல் எப்படி நம்ம வியூ பண்ணி பார்க்குறது சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. இல்லை ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா டாப்பில் சர்ச் பாரில் போய்ட்டு நோட்டீஸ் சேவ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ண பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே ஒரு அப்ளிகேஷன் காமிங்க. ஜஸ்ட் ஒரு 8 MB தான் வரும். இன்ஸ்டால் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், இப்போ ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு காமிக்கும், சேவ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மொபைலுக்கு வரக்கூடிய இன்கமிங் நோட்டிஃபிகேஷன் அதுக்கப்புறம் SMS பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த ஆப் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. அகைன் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணோன்னே நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா அலோ அசஸ் டு நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு சில பர்மிஷன் கேட்பாங்க, அலோவ் பண்ணிக்கிங்க. இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய செட்டிங்ஸ் உள்ள வரும். கீழே பார்த்தீங்கன்னா பாட்டமில் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு காமிக்கும் அப்ளிகேஷன். அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அலோவ் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அந்த பட்டனை டேர்ன் ஆன் பண்ணி விடுங்க. இங்கே பாட்டமில் அலோவ் கொடுத்தீங்கன்னா போதும், அவ்வளோதான், செட்டிங் சேவ் ஆயிடுச்சு. இப்போ பேக் வந்துக்குங்க. பேக் வந்தால் அகைன் ஒரு சில பர்மிஷன் கேட்பாங்க, அலோவ் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம மொபைலில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து ரோலிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ அகைன் நெக்ஸ்ட்டு கொடுத்தா பார்த்தீங்கன்னா டாப்பில் பிளாக் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்பில் இருக்க ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷனை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்ளிகேஷன் உங்களுக்கு தேவையில்லாமல் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அந்த அப்ளிகேஷனோட நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக பிளாக் பண்ணி வச்சுக்க முடியும் இந்த அப்ளிகேஷன் வழியாக. ஸோ உங்களை எந்தெந்த அப்ளிகேஷனில் நோட்டிஃபிகேஷன் பிளாக் பண்ணுமோ ஜஸ்ட் டேர்ன் ஆன் பண்ணி இல்லைனா டேர்ன் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் அப்படியே பேக் வாங்க. பேக் வந்தால் இந்த இதெல்லாம் யூசேஜ் பர்மிஷன் கேட்பாங்க, ஆட்டோ ஸ்டார்ட்டு, அது பேக் வந்துங்க. இப்போ ஹோம் பேஜ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அன்ரீட் அதுக்கப்புறம் சேவ்டு 2 ஆப்ஷன் காமிக்கும். பாட்டமில் பார்த்தீங்கன்னா சேட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் டு குரூப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா டெலகிராம் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்போட நோட்டிஃபிகேஷனை கேப்சர் பண்ணுற மாதிரி தான் டிஃபால்ட்டாக செட் பண்ணிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இனிமேல் இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பி யாரும் டெலிட் பண்ணால் கூட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பராக ஷோ ஆகும். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பி டெலிட் பண்ணால் கூட நீங்கள் ஃபீல் பண்ணதில்லை. ஜஸ்ட் பண்ணி இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி அவங்க என்ன மெசேஜ் அனுப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி சூப்பராக பார்த்துக்க முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.